7 கிலோமீட்டர் சிக்னலை வயலேட் பண்ணி டெல்லி வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம். அங்கே ஃபுல்லாகவே ராணுவம் போலீஸ் கட்டுப்பாட்டில் உள்ள இடம். டெல்லிக்கு தனி சட்டமே இருக்குது. அதில் உண்மையில் ஒரு ஸ்கார்பியோ முழுக்க வண்டிக்குள்ள ஜெலட்டின் வெடிமருந்து ஏற்றிட்டு உண்மையில் வருது. வந்து அந்த வண்டியை நேருக்கு நேரம் அடிக்குது. எந்த சிக்னல்ஸும் பார்க்கல, எந்த சிக்னல்ஸையும் அந்த வண்டியை பிளாக் பண்ணலை, யாரும் வந்து அந்த வண்டியை கேட்கல. உண்மையில் ஏறி வருது. அதுக்கு பிறகு அவங்க யாரு, தீவிரவாத இயக்கம் என்ன, அது வெடிபொருள் எப்படி கிடைச்சது, அந்த கார் யாரோடது, டெல்லியில வந்து எது கார் வாங்கினாங்க, அவங்க அந்த இயக்கம் எந்த இயக்கத்துல இருந்து ஃபைட் அப் பண்ணாங்க அப்படின்றத பத்தியான தகவல்கள்லாம் இல்லை. 41 குடும்பங்களும் இறந்து போனது அந்த ஆளுங்கள் தான் லாஸ். திரும்ப செகண்டுக்குள்ளே ஃபயரிங்கோட திரும்பணும். கரெக்டாக பவுண்டரியோட அடிக்கவும் தெரியும். இப்போ எவ்வளோ பயிற்சி, ஒரு நாளும் ட்ரைனிங்க்கு எத்தனை ஆயிரம் ரூபாய்க்கான பயிற்சி கொடுக்கப்படும். ட்ரைனிங்கிறதுல எவ்வளோ புல்லட் வேஸ்ட் பண்ணப்படும். வேஸ்ட் மீன்ஸ் பயிற்சி தான் அது. பாடப்புத்தகம் மாரி நமக்கு எப்படி புத்தகமோ அது மாரி அவங்களுக்கு இப்படிப்பட்ட சோல்ஜரை நம்ம இழந்த தினம். ஆனால் உலகம் எங்கும் டேட்டுனா காதலர் தினமும் கொண்டாடுறோம். அதுவே ஒரு இறந்த நாளுங்க. உடனே அட்டாக் 41 பேர் அப்படியே கொத்தா கோழியை தூக்குற மாதிரி தூக்குறான், காலி பண்ணுறான். அந்த டேவை கொண்டாட தெரியல. February 14 நீங்கள் வந்து இப்போ லவ்வர்ஸ் டே கொண்டாடிட்டு பார்க்கும் பீச்சும் சினிமாவும் பாரும் ஃபுல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கு தான் சுதந்திரம் அடைஞ்சாங்களா? மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சார் February 14 அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து உலகம் முழுக்கவே காதலர் தினம் அப்படிதான். ஆனால் நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதலர் தினத்தை தாண்டி ஒரு சோகமான விஷயம் என்னன்னா புல்வாமா தாக்குதல் இல்லையா சார்? நிறைய வீரர்கள், ராணுவ வீரர்களும் தேச வீரர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க இல்லையா சார்? அந்த சம்பவத்தின் பின்னணி என்ன சார்? இத்தனை வருஷம் கடந்து அதை நம்ம நினைவு கூற வேண்டியதா இருக்குல்ல சார்? 2019 February 14 7ஆம் ஆண்டு இது நடக்குது. இதோட நினைவேந்தல். முதல்ல அந்த 41 மத்திய ரிசர்வ் போலீஸுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நம்ம நாட்டு சோல்ஜர்ஸு வேலை முடிஞ்சிட்டு அந்த ஆர்மி வண்டி தான் ஈவினிங் கேம்புக்கு போகிறாங்க. கேம்புக்கு போகக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டரு ஒன்வேல ஏறி வருது ஒரு ஸ்கார்பியோ. இதெல்லாம் நீங்கள் நம்பணும், நம்பக்கூடாது, நம்பாமலாம் பேசக்கூடாது. 7 கிலோமீட்டரு சிக்னலை வயலேட் பண்ணி டெல்லி வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம். யூனியன் பிரதேசம் பாதுகாக்கப்பட்ட இடம். அங்கே ஃபுல்லாகவே இராணுவம் போலீஸ் கட்டுப்பாட்டில் உள்ள இடம். டெல்லிக்கு தனி சட்டமே இருக்குது. அதில் உண்மையில் ஒரு ஸ்கார்பியோ முழுக்க வண்டிக்குள்ள ஜெலட்டின் வெடிமருந்து ஏற்றிக்கிட்டு உண்மையில் வருது. வந்து அந்த வண்டியை நேருக்கு நேரம் அடிக்குது. இது எந்த சிக்னல்ஸும் பார்க்கல, எந்த சிக்னல்ஸையும் அந்த வண்டியை பிளாக் பண்ணலை, யாரும் வந்து அந்த வண்டியை கேட்கல. உண்மையில் ஏறி வருது. இந்த அடிச்சுது. 41 வீரர்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். நான் கேம்ப் ஆஃபீஸர், வீடு மீன்ஸ் கேம்ப் ஆஃபீஸர் போயிடலாம். போய் ட்ரெஸ் எல்லாம் ஊற்றுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கிட்ட ஃபோன் பண்ணுறோம் பண்ணிவிட்டு தூங்கலான்னு நினச்சிட்டு இருந்த ஒரு சூழலில் இந்த அஃபென்ஸ் நடக்குது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு பேரோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அவங்க யார், அந்த தீவிரவாத இயக்கம் என்ன, அது வெடிபொருள் எப்படி கிடைச்சிது, அந்த கார் யாரோடது, டெல்லியில் வந்து எது கார் வாங்கினாங்க, அவங்க அந்த இயக்கம் எந்த இயக்கத்தில் இருந்து ஃபைட் அப் பண்ணாங்க அப்படின்றத பற்றியான தகவல்கள்லாம் இல்லை. 41 குடும்பங்களும் இறந்து போனது அந்த ஆளுங்கள் தான் லாஸ். நம் நாட்டோட சோல்ஜர்ஸ். நம்ம இங்கே உட்காந்து இன்ஸ்டாகிராமில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நம்ம வரி பணத்தில் சம்பளம் கொடுத்து வச்சிருந்த சோல்ஜர். இராணுவ வீரன் வேணுமா, ஒரு குடிமகன் வேணுமானா ஒரு இராணுவ வீரன் தான் வேணும். அவன் உயிர் முக்கியமா, நம்ம உயிர் முக்கியமா? அவன் உயிர் தான் முக்கியம். அதுதான் நம்ம நாட்டுடைய சட்டம். அப்படிப்பட்ட இராணுவ வீரனுக்கே பாதுகாப்பு இவ்வளோ இருந்துச்சு. பார்த்தேங்க, ரொம்ப வருஷம் இல்லை, 2019ங்க. இது என்ன 7ஆம் வருஷம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ நடந்தது தான். ஏன்னா இராணுவ வீரர்களோட அன்றாட வாழ்வியில் வந்து ஒரு ரிட்டையர்டு ஆர்மி மேன் ஒருத்தரோட பேட்டி ஒன்று இருக்குது. காஷ்மீரில் வந்து பெரிய பிரச்சனை டாய்லெட்டு போகிறது தான். ஏன்னா ஐஸ் கட்டியில் டாய்லெட்டு கெட்டு போகாது. அந்த டாய்லெட்டை பார்த்தா அது டெரரிஸ்ட் வந்து மார்க் பண்ணக்கூடும், இங்கே இப்படி தான் போயிருக்கான்னு சொல்லி மார்க் பண்ணக்கூடும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உடம்பு சரியில்லைன்னா அங்கேருந்து தூக்குறதுக்கு ஹெலிகாப்டர் இருந்தால் தான் உண்டு. ஒரு நாள் வாழ்க்கை. சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குள்ளே, இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குள்ளே இன்னொருத்தர் ஃபயர் ஆகி செத்து போயெல்லாம் இருக்கான். அது QRT சொல்லுவாங்க, குயிக் ரியாக்ஷன் டீம். சட்டனை திரும்பக்குள்ளே ட்ரிகரை திரும்புறது. அதில் உள்ளவங்க லைஃப் ஸ்டைல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு.
திரும்புறது இருக்குல்ல, திரும்புற செகண்டுக்குள்ளே ஃபயரிங்கோட திரும்பணும், கரெக்டாக பவுண்டரியோடு அடிக்கவும் தெரியணும். இப்போ எவ்வளோ பயிற்சி, ஒரு நாளும் ட்ரைனிங்க்கு எத்தனை ஆயிரம் ரூபாய்க்கான பயிற்சி கொடுக்கப்படுது. ட்ரைனிங்கிறதுல எவ்வளோ புல்லட் வேஸ்ட் பண்ணப்படும். வேஸ்ட் மீன்ஸ் பயிற்சி தான் அது. பாட புத்தகம் மாரி நமக்கு எப்படி புத்தகமோ அதுமாரி அவங்களுக்கு. இப்படிப்பட்ட சோல்ஜரை நம்ம இழந்த தினம். ஆனால் உலகம் எங்கும் டேட்டுனா காதலர் தினமும் கொண்டாடுறோம். அதுவே ஒரு இறந்த நாளுங்க. வேலண்டைன்ஸ், அவர் புனித வேலண்டைன்ஸ், அதே ஒரு இறந்த தினத்தை கொண்டாடினது தான். கிமு 3ஆம் நூற்றாண்டில் மன்னரை மீறி ரோம் நகரில் படை வீரர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதோட விளைவு தான் அந்த அவரை மரண தண்டனை கொடுக்குறாங்க. அந்த மரண தண்டனையோட நினைவு தான் பிற்பாடு காதலர் தினமாக மாறுது. இங்கிலாந்தில் தான் முதல்ல கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் பெரிய ஒரு சின்ன நினைவஞ்சலி கூட இல்லை. யார் நம்ம நாட்டு சோல்ஜருக்கு ஒரு சின்ன நினைவஞ்சலி, ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்டரு, இல்லை ஒரு நினைவேந்தல், சின்னதாக ஒரு மெழுகுவர்த்தி வச்சோம், இல்லை சின்னதாக அவங்க ஃபோட்டோஸுக்கு ஏதாவது நம்ம வச்சு வணங்கியிருக்கோம், இல்லை சொல்லியிருக்கோம், நினைவு கூர்ந்திருக்கோம், இல்லை எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக அது புல்வாமா தாக்குதல் நடந்ததுங்கிறதே பாதி பேருக்கு தெரியல. செய்திகளில் கூட வரலங்க, ஒரு சின்ன பிட் நியூஸாக கூட வரலங்க. அப்போ நம்ம நாட்டுக்கு உயிர் தியாகம் பண்ணப்பட்டதெல்லாம் இங்கே பெருசாகவே யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் மெரினா பீச்சை போய் பார்த்தா பேப்பரில் வந்திருக்கு, அலங்கோலமாக இருக்குது. பேப்பர்லேயே இவ்வளோ கிரிஞ்சாக இருக்க, நேரில் பார்த்தா எப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் கன்றாகாலம் கந்திரகோலமாக இருக்குது. இவங்கெல்லாம் பார்க்குக்கு அனுப்புறப்பல பார்டருக்கு அனுப்பணும். ஆமாம், பார்டருக்கு தான் அனுப்பணும். எல்லாரையும் பேக் பிடிச்சி ஆரி பிடிச்சி ஏற்றி கொண்டு போய் வச்சு ட்ரைனிங் கொடுங்க எல்லாரையும், நாட்டை காவந்து பண்ணுறதுக்கு அப்படின்னு. பேட்ரியாட்டிசம்னால என்னன்னே தெரியலைங்க உங்களுக்கு. இந்த தலைமுறைக்கு அதுவே தெரியல, சுத்தமாக தெரியலங்க. இன்னும் ஜனவரி 26 சுதந்திர தினம் நல்லா இருக்குல்ல, கொடியேற்ற போக மாட்டாங்க வீட்டிலேருந்து. மிட்டாய் கொடுப்பாங்கன்னாவது போனோம் நம்ம. அப்புறமா தேசிய கொடியை அது அது நீங்கள் இந்திய விடுதலை பற்றியெல்லாம் நிறையா உட்காந்து ஏடா கூடமாக பேசுவாங்க. இதை வாங்கிறதுக்கு பட்ட பாடு இருக்குல்ல, சிந்திய ரத்தம் இருக்குல்ல, ஒரு துளி வெள்ளம் சிந்தியிருக்கானா? இல்லை. கப்பலோட தமிழன் உங்களோட என்னோட இல்லை எல்லாரோட பெரிய பணக்காரர், தமிழ்நாட்டிலே பெரிய பணக்காரராக இருந்திருப்பார். சொந்தமாக கப்பல் வாங்க முடிஞ்சிருக்குல்ல, சுதேசி கப்பல். 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரே ஆள் அவர் தான். தெரிஞ்சுங்க, அவரை ஜெயிலேருந்து அழைக்க ஆள் இல்லை. சுப்பிரமணிய சிவாலாம் தொழுநோய் சேர்த்து போனார், அவரும் அழைக்க வந்திருந்தார். அவர் கணக்கு பிள்ளைங்க தான் வந்திருந்தாங்க. பிள்ளைவாள் இந்த ஜனத்துக்கு நன்றியே இல்லை அப்படிங்கிறாங்க. நன்றி இருக்கு, மாலை போடுவாங்கன்னா நம்ம இதெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற இருட்டிலேருந்து ஒரு குரல், பிள்ளைவாள் அப்படின்னு. யாரு அப்படின்னு, நான் தான் உங்கள் சிவம், அருகில் வராதீர்கள், தொழுநோய் தொற்றி இருக்கிறது அப்படின்னு. அப்படியே அள்ளி அணைக்கிறார். உன்னை பற்றிய தொழில் என்னையும் பற்றட்டும் அப்படின்னு அள்ளி அணைக்கிறார் வஉசி. பாரதியார் வறுமை, மருதுபாண்டியர்கள் கோட்டையை அந்த கழுத்தை எடுத்துக்கடா, என்னை அறுத்தறிஞ்சிட்டு அப்புறம் எடுத்துக்கடா சமஸ்தானத்தை என்னடாங்கிறாங்க. தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், அப்படியே போங்க, பசுமன் முத்துராமலிங்க தேவர், அப்படியே வரிசையாக போங்க. அப்படியே டிராவல் ஆகி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், காந்தியடிகளுக்கு இருந்த வரலாறு நேதாஜிக்கு இல்லைங்க. இன்னைக்கு மகாத்மா காந்தியடிகள் சாத்வீகத்தில் போராடினா நேதாஜி ஐஎன்ஏ கட்டி அவர் போராடுறார். அப்போ அவருக்கான வரலாறு இங்கே எப்படி மறைக்கப்படுது? அவரும் ஆர்மி மாரி தானே போராடினாரு. இங்கே 41 புல்வாமாவில் செத்தவங்களாம் படுகொலை செய்யப்பட்டவங்களும் ஆர்மி தானே. அப்படியே ஒரு இராணுவ புரட்சி இங்கே பெருசாக பேசப்படலை. ஹிட்லரை பற்றி பெருசாக பேசுகிறீங்க, ஏன் நேதாஜி பேசலை? ஹிட்லர் இராணுவ புரட்சி செஞ்சு கொடுங்கோலான் பண்ணவங்க. நேதாஜி தெற்க முத்துராமலிங்கரை கூப்பிட்டு வச்சு அரசியல் பண்ணவருங்க, வழி நடத்தினவர். ஆளு கேட்டார், போராட ஆளு கொடு, கொஞ்சம் ரத்தத்தை தாருங்கள் எனக்காக, நீங்க சுதந்திரம் தருகிறேன்னார் நேதாஜி. கொஞ்சம் பொறுத்துக்க எனக்காண்டி, கொஞ்சம் பிளட்டு கொடு, நான் உனக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க வர்றேன்னார் நேதாஜி. அவருக்கு வரலாறே இல்லைங்க, பெருசா இல்லையங்க. ஹிட்லரே பார்க்க வருமான ஒரு ஆள். ஆமா, ஹிட்லர் சொல்றாரு, காலம் தவறி நேதாஜி பிறந்திருக்கிறாரு, இங்க இருந்திருந்தா உலகத்தையே அவர் தான் லீடர்ஷிப் பண்ணியிருப்பாருன்னு சொல்றாரு. அவர் ஒரு உயிரினை இந்தியாவில் பார்க்க வேண்டும், நேதாஜியை பார்க்கிறேன்னாரு ஹிட்லர். ஹிட்லர் ரொம்ப புகழா பேசாதீங்க, அது வேற விஷயம். இல்ல புகழா பேச, நேதாஜியை பார்க்கணும்னு ஆசை. ஆமா, நேதாஜியை பார்க்க வேண்டும் என்று ஆசை, நேதாஜி அவரை பார்க்க விரும்பல. இல்லை சொல்ற வரலாறை இப்படி மறைச்சி 14ஆம் தேதி தான் காதல் எழுதுனாங்க. மண்ணாங்கட்டிங்க என்ன போட்டு அடிக்குது உங்களை காதல் எழுதுறத? ₹1 டீ வைக்கிறான் ஒருத்தன் காதல் எழுதுல. நீ புல்வாமா தாக்குதல் நடந்த நாள், நான் இங்கே நீ இன்னும் அந்த ஹோட்டலில் எல்லாரும் ஃப்ரீயாக சாப்பாடு தர்றேன், எல்லாம் சாப்பிட்டு போங்க, ராணுவ வீரர்களுக்கு அப்போ நான் சமர்ப்பணம் பண்ணுறேன்
ஒருத்தன் இல்லை, ஒருத்தன் இல்லை. ஏங்க முகுந்தன்னு சொல்லி அமரன் ஒரு படம் வந்துச்சு இல்லைங்க, ஆமா அது சிவகார்த்திகேயன் நடிச்சு சாய் பல்லவியை வச்சு முகுந்துன பிறகுதான் உங்களுக்கு முகுந்தனை பற்றி கதை வருது. அவனோட ரியாலிட்டிக்காக மேஜர் சரவணன் செத்தார் கார்கில்ல, திருச்சியில் போங்க ரவுண்டானாவில் ஃபோட்டோ இருக்கும். அவர் நினைவு நாள் எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்? இங்க ஒருத்தரோட தியாகத்தையே நம்ம சினிமா மூலம் தான் தெரிஞ்சுக்க வேண்டியது. கரெக்ட், கரெக்டாக சொல்லுங்க. தியாகத்தையே சினிமாவை வச்சு கொஞ்சம் ஹீரோயிசம்லாம் வச்சு ட்ரிம் பண்ணி மியூசிக் எல்லாம் போட்டு பிஜிஎம்லாம் போட்டு வச்சு எடுத்தால் தான் பார்க்க தயாராக இருக்காங்க. இந்த சுதந்திர தாகர்கள் சம்டைம்ஸ் எனக்கு உண்மையிலே நான் வெறுப்பாக இருக்குங்க. எனக்கு என்னடா இப்படி ஆடிக்கிட்டு இப்படி ஒரு கலாச்சாரம், நான் ரொம்ப அந்த அந்த வெறுப்பை நான் எங்கே அடைஞ்சுங்கிறேன்னு சொல்கிறேன். நைட்டு ஒரு 12 மணிக்கு ஒரு பப்பில் அப்படியே குடிச்சிட்டு ஆம்பளை பொம்பளை கூட டான்ஸ் ஆடுறாங்கல்ல, அப்போ நினச்சி பார்த்தேன், ஓ இதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினாங்களா? இது பேர் தான் சுதந்திரமா? நான் குடிக்கிறதையோ ஆடுறதே தப்பு சொல்ல, அது இப்படியாப்பட்ட முட்டாளும் நான் கிடையாது. பட் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரிபியூஷன் சுதந்திர தினத்துக்கு போய் பள்ளியோடம் போய் எல்லாம் கொடியேற்றி, அந்த கொடினா என்ன, அந்த அசோக சக்கரம் 24 ஆரங்கள் இருக்கிறது என்ன, எதுக்காக வேண்டிய அசோக சக்கரம் வைக்கப்பட்டது, அந்த மூவண்ண கொடிக்கு விளக்கம் என்ன, கொடிகாத்த குமரன் யாரு, கொடியை கீழே போடுற அடிக்கல் என்ன, போட முடியாதான்னு வச்சு செத்த போனவன் தான் கொடிகாத்த குமரன். துண்டு கல்வெட்டு தான் இருக்குது அந்த இடத்துல கொடிகாத்த குமரனுக்கு. ராஜராஜ சோழனுக்கு ராஜராஜ சோழனுக்கு அதுவும் இல்லை. இந்த அரசுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அவரோட நினைவிடத்தை வந்து ஒரு சின்ன மணிமண்டம் கட்டி ஒரு 10 ரூபா டோக்கன் வசூல் போடுங்க. அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு அதுவே சம்பளம் கொடுத்துரும். 10 ரூபாங்க. வேலை பார்க்குறாங்களா ஸ்டாஃப் ஒருத்தவங்க போடணும் மெயின்டெனன்ஸுக்கு, பூ செடி தண்ணி ஊற்றுறதுக்கு, அந்த சம்பளத்தை அதை எடுத்து கொடுத்துரும். உங்களுக்கு வருமானமும் வருங்க. லெக்சருக்கு இங்கே வருமானம் வர்றதுக்கான வழிகள், லெக்சருக்கு இங்கே வருமானம் வருது. வெள்ளிங்கிரி மலை இருக்குல்ல, வெள்ளிங்கிரி மலைக்கு ரோப் போட வேண்டியது நம்ம மேலே. எல்லாருக்கும் போகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எல்லாரும் ஏற முடியாதுங்கிற பயமும் இருக்குது. போய் உடம்பு சரியில்லைனா என்ன பண்ண முடியும்? ரோப் போடுங்க, விஞ்சு போடுங்க மேலே. பர்வதமலையில் விஞ்சு போடலாம்ல, நான் போயிட்டு வந்தேங்க அன்றைக்கி, பர்வதமலையில் ஏற முடியல, விஞ்சு போடுங்க மேலே, ஏற்றுறதுக்கு வருமானம் வரும் தானே. சபரிமலைக்கு மேலே பஸ்ஸு போடுங்க, போய் அப்படியே இறக்கி விட்டு கீழே வந்துடணும். பஸ்ஸு ஒரு நொடி பொழுது கூட அங்கே நிற்கக்கூடாது, போய் அப்படியே இறக்கி கீழே வந்துடு. மறுபடியும் வேணால் மேலே போய் ஏற்றி ஏற்றுக்க, இல்லை இறங்கி வர்றது இறங்கி வந்துடட்டும். பக்தர்கள் படி வழியாக இறங்கி வந்துடட்டும், ஏறுறதுக்கு மட்டும் ஏற்றி விடு, செய்யலாம் தானே. 3 மலையை தாண்டி பெரும்பாதை போகிறாங்க, பெரும்பாதைக்கு பஸ் ரூட்டு போடு. நான் முடியாதுன்னு இருக்கு, செய்ய முடியாதுன்னு இருக்குன்னு கேட்டேன். ஒரு சுதந்திரம், அந்த சுதந்திரத்துக்கு போராடின சோல்ஜர்ஸ், அந்த சுதந்திரத்தை காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நாடு சுதந்திரம் அடைஞ்சிட்ட நான் ஒத்துக்க மாட்டேன். குண்டு துளைக்காத கண்ணாடிக்குள்ளேருந்து பிரதமர் கொடியேற்றுறாருங்க, அப்புறம் எப்படி சுதந்திரம் அடைஞ்சுன்னு சொல்லுவீங்க? சுதந்திரம் அடையில தானே, சுதந்திரம் அடைஞ்சிதான் சுதந்திரமாக கொடியேற்றிருக்கணும்ல. அவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ டெரரிசம் அட்டாக். எங்கிட்ட லடாக்கில் வந்து எங்கடாங்கிறான் பகல்காம். ஆமாம், பகல்காம். இப்போ ரீசெண்டாக வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க, அதுவும் பாதுகாக்கப்பட்ட இடம் தானே. அதில் வந்து வெறும் ஃபஸ்ட் நைட்டு போனவனு அனிமூனு போனவனா சுட்டு தள்ளினாங்க, 1000 கனவுகளோட போனவனை. இங்கே லடாக்கில் எங்கடண்டான்னு சொல்லிட்டு கல்லை பொறுக்கி அடிக்கிறான். இன்னும் அதுக்கு ஒரு தீர்வு இல்லை. சீனா எல்லை பார்டர் எதுன்னு தெரியல. நம்ம வீட்டில் இருக்கிற பொழிச்சண்டையை விட அங்கே மேலே மோதடியாக நடக்குது பொழிச்சண்டை. அப்படிப்பட்ட புனிதமான இராணுவ வீரனை அப்படியே அட்டாக், 41 பேர் அப்படியே கொத்தா கோழியை தூக்குற மாதிரி தூக்குறான், காலி பண்ணுறான். அந்த டேவை கொண்டாட தெரியல, February 14. நீங்கள் வந்து இப்போ லவ்வர்ஸ் டே கொண்டாடிட்டு பார்க்கும் பீச்சும் சினிமாவும் பாரும் ஃபுல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கு தான் சுதந்திரம் அடைஞ்சாங்களா? இதுக்கு தான் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்களா? அந்த கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ பேர், இவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்கிறான். அந்த சோல்ஜர்ஸை கொள்றான். அதை கூட நம்ம அதுக்கு ஒரு நினைவேந்தல் கூட செய்யறதுக்கு யாரும் தயாராக இல்லை. இந்த மாதிரி நேரங்களில் தான் வெள்ளக்காரன்டே இருந்துட்டு போயிடலாம் நாடு. நம்ம வாங்கி என்னத்தை செஞ்சோம்? அவன் மகாத்மா காந்தியை உயிரோட தாங்க வச்சிருந்தான், கொல்லலைங்க அவன். சுதந்திர இந்தியாவில் தான் மகாத்மா காந்தியை கொண்டாடினாங்க. கோட்சேவுக்கும் மாலை போடுறாங்க, மகாத்மா காந்திக்கும் மாலை போடுறாங்க. எப்படி ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்த செய்கிறாங்க பாருங்க. கோட்சேவுக்கு நம்ம செவரில் மாலை போடுறாங்க, மகாத்மா காந்திக்கும் மாலை போடுறாங்க. எப்படா அது? கொலைகாரனுக்கு கொலை உண்ட குடும்பத்துக்கு ஒரே மரியாதை கொடுக்குறீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.